அட்சய திதிக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அட்சயம் அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாதது அப்படின்னு அர்த்தம். அன்னத்திற்கு எடுக்க எடுக்க குறையாத பாத்திரம் அப்படின்னு பொருள். இந்த அட்சய பாத்திரம் ஆதித்த பகவானிடத்தில் உண்டு. யாரிடத்துல உண்டு? ஆதித்த பகவானிடத்தில் உண்டு. அதை முதல்ல வாங்கினவள் இல்லை, காசியில் ஒரு அம்மா இருக்கா, அவளுக்கு பேர் சொல்லுங்க. யார் வாங்கினா? அன்னபூரணி அப்படின்ற அம்பாள் வாங்கினா. அவள் இல்லைன்னா நம்ம கதியெல்லாம் அதோ கதி. அடுப்பாங்கரையில் இரவு முடிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடுப்பாங்கரையும் போய் பார்த்துட்டு வருவாள். ஆனால் நம்ம பெண்கள், சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அடுப்பாங்கரையை இரவு நேரத்தில் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாதான். அடுப்பாங்கரையை இரவு நேரத்தில் சுத்தமாக, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அன்னம் இருக்கணும், சுத்தமாக தொடச்சிடக்கூடாது. இட்லியாக ஒரு இட்லி போட்டு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருக்கணும். தோசையாக ஒரு தோசை இருக்கணும். அன்னமாக ஒரு பிடி அன்னம் இருக்கணும். ஒரே ஒரு பிடி அன்னம் இருக்கணும். அந்த காலத்தில் சுத்தமாக சட்டி வலிக்க மாட்டாங்க. சட்டினா உங்களுக்கு தெரியல, அந்த காலத்தில் சட்டி பானையில் தான் சோறு ஆக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு பிடி அதில் விட்டுட்டு தான் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. ஒரு பிடி போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அன்னலட்சுமி ஆராய்ச்சி பண்ணுவாள, இன்றைய தினத்தில் இவர்களுக்கு படி அளந்தது கரெக்டா, அன்னம் இவர்கள் செய்திருக்கிறார்களா, அந்த அடுப்பங்கரை என்பது எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, எவ்வளவு நம்ம முறையோடு பயன்பட. இப்போ எல்லாம் அப்போ சாணம் போட்டு மொழுகிய அடுப்பை தான் குங்குமம் மஞ்சள் வச்சாங்க. ஆனால் இப்போல்லாம் கேஸ் ஸ்டவ்ன்றதுனால யாருமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் கூட தொடச்சிட்டு என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வச்சுட்டு, இல்லை ஒரு சந்தனமோ குங்குமமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்னி பகவானை மனசில் தியானித்து அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். அப்படி பற்ற வச்சா என்னென்னா, ஏதேனும் சூழலில் அந்த அக்னியால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கு என்பது வராது என்பதற்காக தான் அந்த பகவானை வணங்குறது. இன்னொன்று, அன்னலட்சுமியை வணங்குறோன்னு அர்த்தம். ஏன்னா போதும்னு சொல்கிற ஒன்றே என்னது, ஆமாம் 12 மணி ஆனால் மஞ்சம்மா சாப்பிட்டுட்டு தான் போகணும்பாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னும் என்ன வேணும்பாங்க. அதே மாதிரி நான் எப்படியும் எங்கள் 12 மணிக்கு சாப்பிட்டாலும் மறுபடியும் நைட்டு 6 மணிக்கோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ எனக்கு பசி எடுக்கும். இங்கே ஃப்ரீயாக தானே கிடைக்குதுன்னு நீங்கள் ஸ்டாக் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்றதுக்காக 3 நாளைக்கு இங்கே வச்சிக்க முடியாது. முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே கூட இங்கே போடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது ஒரு 3 நாளைக்கு இதையே நம்ம வச்சுப்போம் ஸ்டாக் பண்ணி. சொல்ல முடியுமா? முடியாது. போதும் என்பது அன்னம் மட்டும்தான். முதல்ல ஆதித்த பகவானிடத்திலிருந்து நம்ம அன்னலட்சுமி தான் அட்சய பாத்திரத்தை கையில் வச்சுருக்கா. அன்னபூரணி கையில் என்ன வச்சுருப்பா? அன்னம் ஒரு கிண்ணத்துலையும் கரண்டி ஒரு கையிலையும் வச்சுருப்பா அன்னபூரணி. அப்போது முதல்ல அந்த அம்மாவுக்கு அவங்க தான் வச்சுருக்காங்க. அது அடுத்ததாக யார் வாங்கினார்கள் அப்படிங்கிறது தான் புராணத்தில் உள்ள கதை. சூதாடி நாடு நகரத்தை எல்லாம் தோற்றுவிட்ட பிறகு காட்டுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் பின்னால் 16,000 முனிவர் பெருமான்கள், 10,000 பேர் வராங்க. ஒரு புராணத்தில் 16ன்றாங்க, ஒரு புராணத்தில் 10ன்றாங்க. 10,000 பேர் வராங்க பின்னாடி. யார் பின்னாடி? தர்மராஜா பின்னாடி. முனிவர்கள்கிட்ட தர்மராஜா ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? நாங்களே எந்த இடம் போகிறோன்னு தெரியல, காடு முன்பின் போயிருந்தால் தெரியும். நாங்களே எங்கே போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. நாங்களே காட்டுக்கு போகணும். அங்கே இலை தலை காய் கனி இதை தான் சாப்பிட முடியும், கிழங்கு தான் சாப்பிட முடியும். உணவு கிடைக்குமான்றது சந்தேகம். உங்கள் இவ்வளவு பெரிய நாங்கள் 6 பேர், யாரோட? பாண்டவர்கள் 5 பேர், திரௌபதியோடு சேர்த்து 6 பேர். எங்கள் 6 பேருக்கே அந்த காட்டில் உணவு தேடுவது கடினம்.
இந்த 10,000 பேருக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சோறு போடணுமா இல்லையா? சோறு போடணும் இல்லை. அப்போ என்ன செய்வது? ஒரு கேள்வி வருதாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இவர்களுக்கு உணவு கொடுப்பது எப்படியா இருக்கும், அதனால் நீங்கள் யாரும் வர வேண்டான்றார். தர்மா, நீ உண்டால் நாங்கள் உண்கிறோம், நீ உறங்கினால் நாங்கள் உறங்குகிறோம், நீ இறந்தால் நாங்களும் இறந்து விடுறோம்னு இவங்க பின்னாடியே போயிட்டாங்க. தருமன் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது? தர்மம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தர்மம் செய்வது எது? ஆனால் எல்லாம் இப்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தால் கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு மிஞ்சியது தான் தானம், தனக்கு மிஞ்சியது தான் தர்மம், தனக்கு மிஞ்சியது தான் எல்லான்றாங்க. அது அர்த்தமே வேறுபட்டு புரிந்து வைத்திருக்கிறோம், வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். தர்மம் தலை காக்கும் உண்டா பழமொழி. அதே மாதிரி தானமும் தர்மமும் செய்வது நம்மளுடைய இயற்கையான ஒன்று. தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு 100 வயசு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே 60, 65, 70 வயசு ஆகிறது, எல்லாருக்கும் 70, 75 அப்படி ஆயிட்டுருக்கு. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த தானமும் தர்மமோ உங்கள் கணவருக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ போகாது, போகவே போகாது. சரி, கடவுள் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. யமன் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. பஞ்சபூதங்கள் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. கடன் யாராவது வாங்க முடியுமா? அதுவும் முடியாது. இது உங்களுக்கு மட்டுமே உரியது, அந்த தானமும் தர்மமும். நீங்க போகிற காலத்துக்கு உங்களை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டால் அந்த தானமும் தர்மமும் தான் காப்பாற்றும். போகிற காலத்துக்கு அது உங்கள் உயிராக இருக்கலாம், மானமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முழுமையானது எது அப்படின்னா அந்த தானமும் தர்மமும். இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதுக்கு சொன்ன வார்த்தை என்னது? ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட ஆன்மா, தனிப்பட்ட உடம்பினால் செய்யக்கூடிய அந்த தானமும் தர்மமும் எனக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். நான் பண்ணுற புண்ணியம் எனக்கு மிஞ்சி தான், எனக்கு நான் எடுத்துக்கொண்ட போகதான் என்ன பண்ணோம், என் கணவருக்கோ என் பிள்ளைங்களுக்கோ போய் சேரும், என் பேரனுக்கோ பேத்திக்கோ போய் சேரும். ஆனால் வேற யாருக்கோ அது போய் சேராது. இப்போ சொத்து சேர்த்து வச்சுருந்தா பின்னாடி வர வாரிசுக்கு போகும், பாவம் சேர்த்து வச்சுருந்தா பின்னாடி வர வாரிசுக்கு போகும். ஆனால் புண்ணியம் மட்டும் எனக்கு மிஞ்சியது தான் அவங்களுக்கு போய் சேரும். அதுக்கு யாரையும் தடையோ யாரும் அதை வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்போது உங்கள் கையினால் நீங்கள் எவ்வளவு தானம் தர்மம் பண்ணுறீங்களோ தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். இதுக்கு வந்தது தான் அந்த பழமொழி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் செய்த தர்மத்துக்குரிய பலன் நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் செய்த தானத்துக்குரிய பலன் நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அது எப்போ வந்து சேரும், எப்போ வந்து கைகூடும்னா, நீங்கள் எந்த காலத்திலெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ அப்பெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. எப்பெல்லாம் துன்பப்படுறீங்களோ அப்போது நீங்கள் செய்த புண்ணிய பலன் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். அதுக்கு நான் சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு எல்லாம் ஒன்றா போவாங்க, எல்லாம் ஒன்றா போயிட்டு ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த பஸ்ஸோ அந்த வேனோ கவிழுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய 10 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிப்பார். அந்த வீடு வந்தவர் இடத்துல சில பேர் பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யார் செஞ்ச புண்ணியமோ அவர் மட்டும் பிழைச்சிக்கிட்டார், அவர் மட்டும் பிழைச்சிக்கிட்டார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. வைகுண்ட ஏகாதசி காலையில் நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரணும், 6 மணிக்கு நிகழ்ச்சிக்கு அங்கே வரணும். இரவு எனக்கு முடிகிறது காவேரி பாக்கம், கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் காவேரி பாக்கம்ன்ற இடத்துல எனக்கு நிகழ்ச்சி. இரவு 11 மணிக்கு முடியுது. அங்கேருந்து நான் பஸ் பிடிச்சி இங்கே வரேன். திருவான்மையூர் வந்து திருப்பி நான் திருவான்மையூரில் இருந்து ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோ கிடைக்கல அந்நேரத்துக்கு. விடியற் காலை 4:30 மணி, 5 மணி கிட்ட ஷேர் ஆட்டோ இருந்தது, அதில் ஏறிட்டேன். வெட்டுவாங்க, நான் ஈஞ்சம்பாக்கம் போய் இறங்கணும். வெட்டுவாங்கடையில் ஏற போகிறேன். ஏறினார் ஒருத்தர், எனக்கு முன்னாடியே 2 பேர் அதில் உட்காந்துருக்குறாங்க. மொத்தம் நாங்கள் 4 பேர் டிரைவரோடு சேர்த்து.
வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெயின் ரோடு கூட இல்லை, பாதி தொலைவு சர்ச் இருக்கு இல்லையா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய வீடு இருக்குது. ஆட்டோ இங்கே மரத்தில் மோதி கவிழ்ந்துச்சு. மோதி கவிழ்ந்துட்டு அது இழுத்துக்கிட்டே போகுது அந்த ஆட்டோ. நான் நடு சென்டரில் நான் மட்டும் நிற்கிறேன். இவங்கெல்லாம் ஆட்டோ கடியில் 3 ஆண்களும் ஆட்டோ கடியில் மாட்டிக்கிறாங்க. அதில் ஒரு 18 வயசு பையன் சொல்கிறேன், அம்மா என் கால் போச்சு கால் போச்சுன்னு டயரு கடியில் அவன் கால் ரன் ஆகுது. ஆட்டோ பற்றிக்கிச்சு, ஹீட்டில் பற்றிக்கிட்டுச்சு ரோட்டில். நான் நடந்து போயிட்டுருக்கேன், அந்த ஆட்டோக்குள்ளேயே நான் ஓடுறேன். நான் மட்டும்தான் நின்றுட்டுருக்கேன், மற்றவங்க 3 பேரும் ஆட்டோ கடியில், டிரைவர் பையனும் ஆட்டோ கடியில். அவன் மாலை போட்டுனுங்கிறான், ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டுனுங்கிறான். அந்த 2ஆவதாக இருந்த பையன் சொல்கிறான், என் காலை எடுத்து விடுங்களேன், என் காலை எடுத்து விடுங்களேன். அப்போ ஒரு அடி இந்த காலில் அடித்து என் பாருங்க, அதுலேருந்து கம்பியை எடுத்தும்பொழுது என் முட்டியில் அடிச்சிச்சு அந்த கம்பி. ஆனால் ஒரே ஒரு அடி கூட எனக்கு படவே இல்லை. ஆனால் அந்த 3 ஆண் பிள்ளைகளும் அடிபட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்து 3 பேரையும் ஏற்றி விட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸில் என்னை ஏற சொன்னாங்க. நான் ஏற மாட்டேன்ட்டு. எனக்கு எந்த அடியும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், அவங்கள மட்டும் நீங்கள் சேஃபாக காப்பாற்றுங்க, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ளே யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே போய் சொன்ன உடனே அதுக்குள்ளேயே ஆள் வந்துட்டு என்னை அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி முடிஞ்சது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் போனது ஒரு புண்ணிய காரியத்திற்கு, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை சொல்கிறதுக்காக போனேன். நான் அந்த ஆட்டோ கவிழும்போது நான் கோவிந்தான் தான் கத்துனேன். அந்த ஒரு செகண்ட் நான் அந்த கோவிந்தனை கூப்பிட்டதுனாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அடிபட்டது எனக்கு அந்த பையனை கால் எடுத்து விடும் பொழுது தான் அடிபட்டுச்சு. ஆனால் அந்த கால் அந்த பையனுக்கு இங்கேயே உடஞ்சிடுச்சு. அந்த பையன், இன்னொரு பையன், அந்த டிரைவர் பையன் போட்டுட்டு இருந்தானே, மாலை போட்டிருந்தானே, அவனுக்கும் கை உடைந்துடுச்சு. அவங்க எல்லாருமே 3 பேருமே. ஆனால் எனக்கு ஒரு துளி ரத்தம் கூட என் உடம்பிலிருந்து வரல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்காக நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்றதுக்காக நான் கர்வத்தில் சொல்லலை. அந்த 3 குழந்தைங்களை எவ்வளவு அவசரப்படுவாங்கன்றது அந்த இடத்துல உணர்ந்து சொல்கிறேன் ஒரு தாயாக. ஆனால் ஏதோ ஒரு சூழல் நான் காப்பாற்றப்பட்டேன். ஆனால் அந்த 3 குழந்தைகளும் தண்டிக்கப்பட்டேன். ஆனால் என்ன காரணம்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஆராய்ச்சி பண்ணி நான் எப்படி சொல்கிறது? நான் தப்பிச்சிருக்கேன். இது எனக்கு பல முறை நடந்துருக்கு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பர்கூருக்கு பக்கத்தில் இருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன். நான் போக வேண்டிய வண்டி ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது முதலே பதிவு பண்ண வண்டி, அதில் ஏறினதுக்கப்புறம் 450 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், என்னை ஏற்றி விட்ற வந்தவர், முதலே நான் உனக்கு புக்கிங் போட்டேன், டிக்கெட்டு விலை என்னையோ அதை மட்டும் நீ கேட்கணுமே தவிர 450 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாதுன்றதுக்காக அவர் ரூல்ஸ் போட்டார். அது ப்ரைவேட் பஸ் ஏதோ. அதனால் அவர் சொல்லிட்டு, அம்மா நீங்கள் இந்த பஸ்ஸில் போக வேண்டாம், அடுத்து பின்னாடி வேறு ஒரு பஸ் வருது, நம்ம அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறக்கிட்டோம். ஏறினவே இறங்கிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளார ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், அடுத்து ஒரு பஸ் வந்தது, என்னை அதில் ஏற்றி விட்டுட்டாங்க. ஏற்றி விட்டு நான் ஏறுறேன். அதாவது கிட்டத்தட்ட 12லேருந்து 1 மணி இருக்கும் டைமிங், இரவு. நான் முன்னாடி ஏற்றினாங்கல்ல, அந்த பஸ்ஸு கவிழ்ந்து தீப்பிடிச்சி எரியுது. நாங்கள் வந்து அந்த பஸ்ஸில் நான் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் அந்த ஏரியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காருன்றதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி பஸ்ஸு என்னை ஏற்றி விட இருந்தீங்களா, அந்த பஸ் வந்து கவிழ்ந்துட்டு தீப்பற்றின்னு இருக்கு, கொஞ்சம் யாரையாவது கொஞ்சம் எமர்ஜென்சி அனுப்பி விடுங்க, இந்த பக்கம் யாருமே இல்லை, ஆனால் எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் ஓடி போய் காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தன் ஊர் ஜனங்களையே கூட்டிகிட்டு வந்து தண்ணி கிண்ணி எதையோ கொண்டு வந்து ஊற்றி அதில் இருக்கிறவங்களெல்லாம் இறக்குனாங்க. அப்பயும் ஒரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ காயம் ஏற்பட்டது. இது சொல்கிறதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு புண்ணியம் செய்கிறக்கூடிய புண்ணியம் நம்மை காப்பாற்றப்படுது. வாரியார் சுவாமிகளே சொல்லியிருப்பார், ஒரு ட்ரெயினை தவற விட்டு அந்த ட்ரெயின் தவறிய பொழுது அந்த ட்ரெயின் வந்து கவிழ்ந்ததாக அவரே ஒரு இதில் கொடுத்துருப்பார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும், நான் இன்னைய வரைக்கும் யாருன்னா கேட்டாங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட இருந்துச்சுன்னா இல்லைன்ற பழக்கமே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள், அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களால் முடிந்த வரைக்கும் தானமும் தர்மமும் செய்து விடுங்கள். அது சின்ன பின்னாக இருக்கலாம், குண்டூசியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி இப்படி குடிக்கும்போது, பா எனக்கு கூட தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னா குடிக்கிற தண்ணியாவது கொடுத்துடணும். குடிக்கிற தண்ணியாவது அங்கே கொடுக்கணும். அப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்யணும் தினம். ஒருத்தருக்கு முடியலை, யோசிச்சு பாருங்க,
சில வயதானவர்கள் ரோடு கிராஸ் பண்ண முடியாது, 10 நிமிஷமாக நிற்பாங்க. இப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளால் ரோடு கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நாம் அவர்களுக்கு பிடிச்சி கொண்டு போய் ஏற்றி விடணும். நிறைய பேர் கண்ணு தெரியாமையே ரோட்டில் நடந்து வந்து கம்புனா இந்த பஸ்ஸு எங்கே போகும், இந்த பக்கம் இருந்து இந்தாண்ட கிராஸ் பண்ணணுமா, இந்த பஸ்ஸுக்கு இந்த பக்கம் நிற்கணுமான்னு கேள்வி கேட்பாங்க. சில பேர் திமிரா பதிலே சொல்லாமல் பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எருமை மாட்டு மேலே அதே தான், அது மாதிரியே நின்றுருப்பாங்க, அசையவே மாட்டான். யாரோ என்னமோ கேட்டு போகிறான், நமக்கு என்ன வந்தது, அந்த மாதிரி நிற்பாங்க. சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் பலன் உண்டு. பெரிய உதவி நீங்கள் வந்து செல்வத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு இல்லை. சின்ன சின்ன உதவிகள் கூட ஒருவருக்கு பயனுள்ள உதவிகள் செய்கிற பொழுது அதனுடைய புண்ணிய பலன். நீங்கள்லாம் ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கியிலெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் ஸ்டேட் பேங்க்கில் சேர்த்து வைக்கக்கூடியது புண்ணியம். அதனால் என்ன பண்ணணும், தானமும் தர்மமும் செய்யணும், உதவிகள் செய்யணும், உபகாரம் உதவி செய்ய. சில பேர் உதவி செய்யணுன்னாலும் உபதரம் பண்ணுவா, உதவி செய்கிறவளை சில பேர் தடுப்பா. நம்மளெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் செய்வோம், நிறைய நமக்கெல்லாம் அந்த குணங்கள் உண்டு. அப்போது இதை செய்யாமல் தடுப்பதெல்லாம் குற்றம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். இப்போ புரிஞ்சிச்ச விளக்கம் என்னென்னு, நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் புண்ணியம் உங்களுக்கு தான். அதிலிருந்து யாரும் வந்து கிள்ளியோ வாங்க முடியாது, எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். இந்த புண்ணியத்தை மட்டும் பங்கு போட முடியாது. இந்த செய்கிறமே தான தர்மம் செய்கிறமே அதுக்குரிய புண்ணியம் இருக்கு இல்லையா, அதை யாராலையும் பங்கு போட்டுக்க முடியாது, ஆண்டவனாலையும் குறைக்க முடியாது, ஏற்றவும் முடியாது. ஆண்டவனாலேயே முடியாதுன்னா அடுத்தவர் எப்படி செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்தது தான் பழமொழி, என்னென்னு, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். தானமும் தர்மம் தான் தலை காக்கும். அதனால தான் கர்ணனுடைய கடைசி வரைக்கும் அந்த தான தர்மம் இருந்ததுனால தான் அவனை கொல்ல முடியல. பகவானே போய் கையேந்தி பிச்சை கேட்டு தான தர்மத்தை கொடுறான்னு வாங்கினார. அப்போ செய்யக்கூடிய தர்மம் உண்டு. இப்போ தர்மராஜா காட்டுக்கு போகும்போது இந்த முனிவர்கள் பின்னாடி வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு உணவு கொடுக்கணும். எப்படி உணவு கொடுப்பது, வழி இல்லை. வியாச பகவான் வருகிறார். வியாச பகவான் இடத்துல இவர் கேட்கிறார், சுவாமி இவ்வளவு பேருக்கு நான் எப்படி உணவு போடுறது, இவ்வளவு பேர் இருக்கார்களே, இவர்களுக்கு எப்படி நான் உணவு கொடுப்பது? அப்போ அவர் சொல்றார், நான் ஆதித்த பகவானிடத்தில் அட்சய பாத்திரம் உண்டு, அந்த அட்சய பாத்திரத்திற்குரிய மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அவரை வேண்டி பிரார்த்தித்து நீ கிழக்கு திசையில் நின்று அவர்கிட்ட கேட்டால் அவர் கொண்டு வந்து கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். இவர் கங்கையில் குளிச்சுட்டு, அங்கே இருக்கிற எல்லா தீர்த்தமும் கங்கைன்னு வச்சுவோம். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய தீர்த்தமும் கங்கைக்கு சமம். அதில் ஒரே ஒரு வார்த்தை, வலது கரத்தை வச்சு நம்ம கங்காதேவி வருகைன்னு கூப்பிட்டா அந்த அம்மா எங்கே, காசியில் இருக்கிற கங்கை மாதா இங்கே வந்துருவா, அதான் அர்த்தம். அது மாதிரி அவர் கங்கையில் நீராடி விட்டு வந்தார். கிழக்கு திசை பார்த்து ஆதித்த பகவானுடைய மந்திரத்தை சொன்னார். அவர் அட்சய பாத்திரத்தை கையில் கொடுக்கிறார். அட்சய பாத்திரத்தை தர்மராஜா வாங்குகிறார். அப்போ வாங்குகிற பொழுது சில நீதி சொன்னார். தர்மா, நீ சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டு கழுவி கவுத்துட்டா மறுநாள் சூரிய உதயத்தின் பொழுது தான் அன்னம் வரும். ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சாப்பிடலாம். எவ்வளவு? 1,00,000 பேர் சாப்பிடலாம். எடுக்க எடுக்க குறையாதது அட்சய பாத்திரம். எவ்வளவு பேர் வேணாலும் சாப்பிடலாம். 1 கோடி பேர் கூட சாப்பிடலாம். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். 1 கோடி பேர் பரிமாறுவது தான் நம்ம வேலை. அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டே இருக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாளும் வரும். அதனால் அதை சொன்னார். ஆனால் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்லையே திரௌபதி அம்மா சாப்பிட்டுட்டாள்னா அட்சய பாத்திரத்தில் அன்னம் வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்லையே திரௌபதி அம்மா சாப்பிட்டாள்னா அட்சய பாத்திரத்தில் அன்னம் வராது. அந்த அம்மா கழுவிட்டாள்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த அட்சய பாத்திரத்தை வாங்கிய திதி என்னன்னா சித்திரை மாதம் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள் அட்சய திருதியை. அதில் வாங்கியவர் தர்மராஜா. மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இங்கிருந்து சொர்க்கம், மனித ரூபத்திலேயே சொர்க்கம் போன மகான் தர்மராஜா. வேற யாருமே மனித சொரூபத்தில் என்ன போகலை,
இன்னொருத்தர் போயிருக்கார். யார் அவர்? இல்லை இல்லை இல்லை, நால்வரில் ஒருத்தர், அவரும் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானை வந்து அழைச்சிட்டு போச்சு. அப்போ யானை வந்து அழைத்து கொண்ட கூடிய ஒன்று. இறைவனுடைய கருணையினாலே உயிர் பிரிந்து தான் எல்லாரும் இங்கிருந்து போகணும். ஆனால் இவங்க 2 பேரும் உயிரோட அங்கே போனாங்க. அதுபோல தர்மராஜா வாங்கிய திதி அட்சய திதி. அப்போ என்ன அது பாத்திரம்? என்ன பாத்திரம்? அட்சய பாத்திரத்துக்குள்ளே என்ன வரும்? அன்னம் தான் வரும். என்ன வரும்? அன்னம் வரும். ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஒரு நாளைக்கு லெமன் சாதம், ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், அந்த மாதிரி கீரை சாதம், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சாப்பிட்லாம். அது வாங்கிய திதி அர்ஜுன பகவான் பாசுபதம் சிவபெருமானிடத்தில் வாங்கிய திதி. திரௌபதி என்று சொல்லக்கூடியவளுக்கு அன்றைய தினத்தில் ஆடை கொடுத்த திதி. எதுக்கு? மான சம்ரட்சணம். பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் திரௌபதிக்கு ஆடை கொடுத்த திதி. திரௌபதி கிருஷ்ணருக்கு ஆடை கொடுத்த திதி. திரௌபதிக்கு கிருஷ்ணருக்கு ஒரு டைம் ஆடை கொடுக்குறாளா இல்லையா? நீச்சல் உடை காணாமல் போய் கொடுக்குறாள அந்த திதி. இது எல்லா திதியும் நடந்தது எப்பொழுது அப்படின்னு கேட்டால் அட்சய திதியில் தான் நடந்தது. ஒன்று, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அன்னதானம் செய்யணும், இல்லைன்னா ஆடை தானம் செய்யணும். கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம சென்னையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? பாத்திர கடைக்காரனுக்கு போட்டுரும். பிளாஸ்டிக் வாளி வாங்கி வச்சுக்கிறோம். என்ன வாங்குகிறோம்? ஆமாம், பிளாஸ்டிக் வாளி வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு செய்ய வேண்டிய அட்சய திதி அன்றைய தினத்தில் வீட்டுக்கு மஞ்சள் வாங்கலாம், உப்பு வாங்கலாம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும். வீடுகளுக்கு மஞ்சள் வாங்கலாம், உப்பு வாங்கலாம். இது ரெண்டும் குறையாமல் இருப்பதற்காக, மங்களகரமான பொருள் என்பதற்காக அன்றைய தினத்தில். சரி, நம்ம தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அன்னைக்கு முழுக்க 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 தயிர் சாதம் தானமாக கொடுக்கணும். தயிர் சாதம் தான் அன்னைக்கு தானமாக கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சவங்க 3 பேர் கொடுக்கலாம், 5 பேர் கொடுக்கலாம், 10 பேர் கொடுக்கலாம், 100 பேர் கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அன்னதானம் செய்யலாம். அப்படி அன்னதானம் செய்தால் என்ன நன்மை? ஒரு கேள்வி வருது எல்லார் மனசுக்குள்ளேயும். அன்னதானம் செய்தால் என்ன நன்மைனா, இந்த உயிர் பிரிகிற பொழுது இந்த வயிறு பசி பசி இதுக்கும் கருட புராணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இப்போ நான் சொல்கிற கதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு. என்னென்னு கேட்டால், இந்த ஆன்மா புண்ணியம் செய்த ஆன்மாவாக இருந்தால் அமைதியாக உயிர் பிரிஞ்சிரும். புண்ணியம் செய்யாத ஆன்மாவாக இருந்ததுன்னா பசி 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 பசின்னு வயிற்றை அடிச்சுக்கிட்டே போகுமா. தண்ணி இல்லாத காட்டு வழியாக இழுத்துட்டு போவாரா இந்த வைதாரணி நதி வழியாக. யார் அவர்? யமதூதர்கள், யமர தர்மராஜா அழைச்சிட்டு போவார். புண்ணியம் யாரெல்லாம் இந்த அட்சய திதி அன்றைய தினத்தில் யமதர்மராஜாவினுடைய மந்திரத்தை சொல்லி தர்மராஜா பிறந்தார். நேத்தே சொல்லியிருக்கேன். இப்போ யமதர்மராஜா வேற இல்லை, தர்மராஜா வேற கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தர்மராஜா அட்சய திதி அன்றைய தினத்தில் எவர் ஒருவர் அன்னத்தை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு 7 பிறப்புக்கும் அன்னம் குறைவில்லாமல் அவங்க தலைமுறையில் வாழக்கடவுதுன்னு வாழ்த்துவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அன்னத்தை தானம் பண்ணணும். சரி, அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு இது கிடைக்குதுமா? அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு என்னம்மா கிடைக்கும்? அன்னத்தை குறை சொல்லக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
உப்பு இல்லாத சோறு போட்டால் கூட மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லக்கூடாது. டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது. இந்த உப்பில்லாத அன்னம் கூட கிடைக்காம எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கிறது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. சில நாடுகளில் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது. சில நாடுகளில் என்ன பஞ்சம், இன்னும் கண்டினியூவாக 2 மாதம் நடந்தால் நமக்கே என்ன பஞ்சம் வரும்னு தெரியாமல் இருக்குது. அரிசி பருப்பு உப்பு மிளகா இருக்கும், ஆனால் சமைக்கிறதுக்கு எல்லாரும் அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வேண்டியதுதான். அந்த நிலைமை வந்துரும்ன்றேன். அப்போ தான் தெரியும் அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த கல்யாணங்கள்லாம் போனால் இப்போது லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளாக நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 7-8 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நடக்கிறது என்னவா இருக்குது, கொடுமையிலையும் கொடுமையாக இருக்குது. 40 ஐட்டம் வைக்கிறான். எங்கள் பங்காளி 50 போட்டார், நான் ஒரு 60 ஐட்டமாவது போடணும். ஆமாம், எங்கள் சம்மந்தி 20 போட்டார், நான் 30 ஐட்டமாவது வைக்கணும். எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்குரிய டைமிங் கொடுக்குறாங்களான்னா கிடையாது. ஏன்? அப்பா அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் விஐபிங்க, நீங்களால் ஃபஸ்ட்டு வந்தியே விட்டுருவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாருக்குமே விஐபியாக எங்கே விடுறாங்கன்றீங்க? அவ அதை விட என்ன தெரியுமா, அங்கே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பின்னாடி ஆள் நின்றுட்டுருக்கோம். நம்ம சில பேர் ஸ்லோவாக சாப்பிடுவோம், சில பேர் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருவாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனில் இருக்கிறவங்க எழுந்துருவாங்க, இந்த ஒரு 2-3 பேர் எழுந்துக்காமல் இருப்பாங்க. அவங்க பின்னாடி நிற்கிறவங்க என்ன தெரியுமா பேசிப்பாங்க, மூதேவி ரொம்ப நேரம் நீ தின்னுட்டே இருக்குது, என்னத்தை தான் அப்படி தின்னுமோ தெரில. எல்லாம் எழுந்துட்டாங்க, உட்காந்துட்டு அது பாட்டுக்கு எவ்வளவோ நிறைய சாப்பிட்ருக்கும் போல இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஐட்டம் வச்சதுலேயே தின்ன முடியாமல் தான் தின்னுட்டுருக்குறோம். முதல் தடவை வைத்ததுலேயே தின்ன முடியல, சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்குறோம். அதில் வேறு அது பின்னாடி ஏன்னா சில பேரால் சீக்கிரம் விழுங்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் விழுங்குவாங்க. சில பேர் கொஞ்சம் வேகமாக கப 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 கபன்னு என்னாலாம் பார்த்தோன்னா போடுறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது. ஆமாம், அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் எல்லாம் எடுக்கவே மாட்டேன் கல்யாணத்தில். எது ஆயில் இல்லையோ, எது என் உடம்புக்கு ஏற்றுக்குமோ, ஆமாம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எழுந்துருவேன். மற்ற ஐட்டங்கள் எல்லாம் நான் தொடவே மாட்டேன். ஆமாம், அதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவன் என்னென்ன போட்டிருக்கான்னு தெரியாமல் அதெல்லாம் எதையாவது பிரச்சனை மாட்டிக்கூடாதுன்னு அதெல்லாம் தொடவே மாட்டோம். இப்போ எங்கே போனாலும் ஆவியில் வச்ச பொருளை தவிர வேறு தொடவே மாட்டேன். கல்யாணத்தில் போனால் ஆவியில் வச்ச பொருள் இந்த இட்லி இடியாப்போம், மிஞ்சி போனால் ஊத்தாப்போம், அதை தவிர வேறு எதையும் அங்கே வேறு ஐட்டங்கள் போட்டிருக்காங்கன்னா நான் அந்த கல்யாணத்தில் கும்பிடு போட்டு வந்துடுவேன். வேறு நிறைய இப்போ வைக்கிறதுல நமக்கு அது செட் ஆகலை. என்ன பண்ண, மிஞ்சி போனால் இல்லைன்னா தயவு செய்து ரசம் சாதம் கொடுத்துருங்கோன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடுவோம், அவ்வளவுதான், இதுதான் பெட்டர் அப்படின்னு. ஆமாம் கரெக்டு, நீங்கள்லாம் சாப்பிட்லாம். ஆமாம் கரெக்டு, அதெல்லாம் இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, மறுநாள் கச்சேரி இருக்கும், நான் போய் என்ன பண்ணுறது, எதையாவது இப்போ அவன் வச்சுட்டு இருப்பான், பன்னீர் சாப்பிட்டா தொண்டை கட்டும், காளான் சாப்பிட்டா தொண்டை கட்டும், கோஸ் சாப்பிட்டா தொண்டை கட்டும், முள்ளங்கி சாப்பிட்டா தொண்டை கட்டும், சிறுபருப்பு சாப்பிட்டா தொண்டை கட்டும். இதெல்லாம் நான் கட் பண்ணணுமா இல்லையா? அவன் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியாதுல்ல. அப்போ அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றேன். நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறேன், எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. நிறைய போட்டு இந்த கண்ணு பெருசு, இது சின்னது, நம்ம சாப்பிட்ருவோன்னு நினச்சி நிறைய போடுவோம், நிறைய வாங்கிப்போம். அப்புறம் பார்த்தா முடியலையே, சரி யாரும் இல்லை. இது எல்லாவற்றிற்கும் தண்டனை உண்டு. நான் சொல்லலை சாமி, கருட புராணம் சொல்லுது, அட்சய திதியினுடைய வரலாறு சொல்லுது. அன்னத்தை அதே மாதிரி ஒரு அம்மா கல்யாணம் பண்ணாங்க பிள்ளைக்கு, ஒரு 1000 லட்டு மீந்துடுச்சு.
நான் சொன்னேன், வரவங்களுக்கெல்லாம் ஒரு 4 நாள் போட்டு கொடுத்துருங்கப்பா, பேக் வேணால் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, 1 அண்டா லட்டு அப்படியே வீட்டுக்கு பார்சல் பண்ணி. ஃப்ரெண்டு தான், 1 அண்டா லட்டு வீட்டுக்கு பார்சல் போயிடுச்சு. 3 நாள் அந்த அண்டாவை மூடியே வச்சுருந்துக்கிறாங்க. ஆமாம், மூடியே வச்சுருந்தாங்க. 3ஆவது நாள் பொண்ணை வழிகூட்டி அனுப்புறதுக்கு, அப்பா நீ எல்லாம் வாப்பா வர சொன்னா அப்படின்னாங்க. சரி, நானும் போனேன். அவங்க வீடு வந்து பெருங்குடியில். போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த கழுவி நீர் காவால 1000 லட்டும் அதில் கொட்டி கிடக்கு. நான் கேட்டேன் என்னாச்சுன்னு. எல்லாம் கெட்டு போச்சு, வாசனை வந்துருச்சு. அவன் சுட சுட பிடிச்சி கொடுத்துக்கிறான். ஒன்று அதை கீழே கொட்டி ஆற வச்சுருக்கணும் இல்லையா, வந்தவங்களுக்கு அப்பப்பவே கொடுத்துட்ருக்கணும் இல்லையா. நான் சொன்னேன், ஒரு கவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன், எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கேயே கவரில் பிரித்து போடு, 10 20 அவங்க யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கட்டுமே ஒரு 4 பேருக்கு. உண்ணக்கூடிய பொருள் ரொம்ப நாளெல்லாம் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது எப்போ முடியணுமோ அப்பப்பவே கொடுத்துடணும். அதை சும்மா வச்சிட்டு இருந்து கொண்டு போய் 1000த்தையும் அங்கே கொட்டி வச்சுருக்கேன். நான் சொன்னேன், என்ன பண்ணி வச்சுருக்குறீங்க, இவ்வளோத்தையும் கொட்டியிருக்கீங்க, அது கூட வாசல்லையேவா கொட்டுவாங்க, அப்படி எங்கன்னா கொட்டக்கூடாது, கண்ணுக்கு மறவா, எல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம். அப்போது எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. அதே மாதிரி சில பொருள்களே, எனக்கு சாப்பாட்டு பொருளை வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது, அப்போவே கொடுத்துடணும். எப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அப்போவே கொடுத்துடணும். இந்த கெட்டு போயிட்டதுக்கப்புறம் 3 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா முதல்லையே சூடாக இருக்கும் போதே கொடுக்குறதில்ல சில பேர். எல்லாம் கெட்டு போனதுக்கப்புறமா சூடு பண்ணி இப்போ தான் வச்சேன், சூடாக்குது பாரு அப்படின்னு தூக்கி சில பேர் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு முன்னாடி வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ தான் புதுசாக சூடு பண்ண மாதிரி, அந்த சூடை கூட சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, லைட்டாக சூடு ஏறின உடனே தூக்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும் நிறைய. அன்னத்தை எவர் ஒருவர், இதுக்கு நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அன்னத்தை எவ்வளவு நாம் வேஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவு உயிர் பிரியக்கூடிய காலங்களில், வயதான காலங்களில் ஒன்று உணவு இருக்கும், சாப்பிட முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் விசிராந்தியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வேளையும் கரெக்டாக வேலைக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் கொஞ்சமாச்சும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சாப்பிட முடியாத நிலைக்கு இன்னும் இறைவன் தள்ளப்படவில்லை. அது நீங்கள்லாம் நன்றி சொல்லணும். நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்போது சாப்பிட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள், இல்லைன்னா அதிக பசி எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். 6 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கும், எதையாவது கொண்டாடிட்டே இருப்பாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். சரி, இதெல்லாம் இல்லைங்க, இது இங்கே தான் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. இங்கிருந்து 86,000 கோடி மைலுக்கு அடைத்து கொண்டு போவார்னு சொன்னனே. அப்போது ஒன்று இங்கே தாகம் எடுக்கும், இல்லையானால் இந்த வயிறு பசி எடுக்கும். இந்த 2 கையால் அந்த வயிற்றை அடிச்சுக்கிட்டே போகுமா அந்த ஆன்மா. எவர் ஒருவர் சாப்பாட்டை அலட்சியப்படுத்துகிறாரோ, வேஸ்ட் படுத்துகிறாரோ அவருக்குரிய தண்டனை. அப்போது அட்சய திதினா என்ன பண்ணணும், இங்கேருந்து கையில் இருக்கிற பழைய 10 சவரத்தை எடுத்துகிட்டு போய் டி நகரில் புதுசாக அப்படி தானே விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனால் அட்சய திதியினுடைய கதை இதுதான், ஒரிஜினல் கதை. நகை வாங்கிறதெல்லாம் கதை அல்ல, கதை அல்ல. எடுக்க குறையாது அப்படின்னு சொன்னது அன்னத்திற்கு சொல்லப்பட்டதே தவிர நகைக்கு அல்ல, பொன் பொருளுக்கு அல்ல. மஞ்சள் வாங்கிக்கலாம், சுமங்கலி பெண்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொள்ளலாம், எடுக்க குறையாதுன்றதுக்காக. எப்பவும் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். வீட்டுக்கு உபயோகமான பொருளில் உப்பு மஞ்சள் இது 2ம் வாங்கி கொள்ளலாம். ரொம்ப விசேஷம். அன்றைய தினத்தில் அன்னதானத்தில் சிறந்த ஒரு அன்னதானம் தயிர் சாதம். இதை செய்தோமே ஆனால் நமக்கு வாழ்க்கையில்
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் கடைசி வரைக்கும் உயிர் பிரிகிற வரைக்கும் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு உணவுக்கு குறைவில்லாத ஒரு திதி அட்சய திதி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இதில் ஒரு தானம் சேர்த்துக்கணும். என்ன தானம்? இது சேர்த்துக்கணும். ஏன்? மானம் காப்பாற்றப்படுவது, விலங்குகளும் நம்மையும் வேறுபடுத்தி காட்டுவது. விலங்கு அப்படியே தான் போகுது உண்டா இல்லையா? அதுக்கு ஏதாவது ஆடை கிடை நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸு தைச்சி போடுறோமா? இல்லை இல்லை. ஆனால் நாம் மட்டும் ஆமாம் மேட்சிங் எல்லாம் விட பரவாயில்ல, டிசைனே நல்லா இல்லை, எவ்வளவு குறை, கலர் பத்தலை, என்கிட்ட ஏற்கனவே இதே கலரில் இருக்குது, எனக்கு இந்த கலர் வேணாம், எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. நமக்கு இந்த உடம்பை மறைப்பதற்கு ஒரு ஆடை வேணும், அவ்வளவுதான். அதில் டிசைனோ அதில் கலரோ பார்த்தெல்லாம் ஒன்றும் இல்லை. டிசைன் கலரெல்லாம் பார்த்தா ஏமா விட்டுருவானா? விடுவான்? கூட்டு போக மாட்டான். டிசைனாக கட்டுறோன்னே வச்சுக்கோம்பா. சரி, இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எந்த டிசைன் போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? 1 கோடி போடுவாங்க மேலே. அந்த கோடி போடுகிற பொழுது எந்த டிசைன் எங்கேயாவது கணக்குண்டா? இல்லை இல்லை. அதனால் இந்த உடம்பை மறைப்பதற்கு ஒரு ஆடை தேவை. அதில் டிசைனோ கலரோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பை மறைக்கிறதா, கௌரவமான ஒரு ஆடை இருக்கிறதா, அவ்வளவு, அது போதுமானது. போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதனால் இந்த அட்சய திதி அன்றைய தினத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாரும் உயிர் பிரிகிற பொழுது தன்னாலேயே நிம்மதியான உயிர் பிரியணும் சுவாமி, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் நிம்மதியாக இந்த ஆன்மா பிரியணும், அதற்காக நான் உன்னிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரோ அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாகர வரைக்கும் இந்த உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3ம் குறைவில்லாமல் எங்களை வைத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றியை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இதை சொன்னாலே அட்சய திதி அன்னைக்கு போதுமானது உங்க எல்லாருக்குமே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.